ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அறநிலைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலுவலக உதவியாளர் போஸ்ட். ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே வந்து வெயிட் பண்ணது தான். இங்கே வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்களோட பேர், அப்பா பேர், மேலா ஃபீமேலா, அப்புறம் பர்மனண்ட் அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அட்ரஸ். சப்போஸ் ஒருத்தர் டெம்பரரியாக வேறு அட்ரஸில் இருப்பாங்க இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் பேசிக்காகவே. ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க. இனம், வகுப்பு விவரம். ஓகேவா, உங்களோட கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் நேம் கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று புதுசாக வந்து கேட்டிருக்காங்க, எழுத படிக்க தெரிந்த மொழிகள். ஓகேவா, எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற. இது வரலாம் நான் இந்த மாதிரி ஒரு கேட்கவே இல்லை, இந்த மாதிரி அந்த இதுலேயுமே இப்போ தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இதுலலாம் எதுவும் கேட்டதில்லை, இதில் வந்து இப்போ தான் கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சப்போஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் கரண்ட்டில் இருக்கா, அதுக்கப்புறம் அதனோட முகவரி. ஓகேவா, அது எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அந்த இது பிடிஎஃப் வச்சுன்னு இருப்பீங்க இல்லையா, பிடிஎஃப் இல்லை வந்து பிரிண்ட் அவுட் வச்சுன்னு இருப்பீங்க, அதில் வந்து இருக்கும். சப்போஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லலாம் எல்லாத்துலேயுமே வந்து கேட்குறாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தரேன். நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தனாலும் இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் ரினியூவலில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், ரினியூவல் பண்ணி தரேன். இல்லை இதுவரையிலும் நான் பண்ணதே இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டு, இப்போ தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னா அதையுமே நான் பண்ணித்தரேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும். இங்கே வந்து நாள் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவ்வளோதான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து சென்னை ஆணையர் அலுவலகத்தில் ஓகேவா 6 வேக்கன்சி அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து இருக்குது. ஓகேவா, அதை வந்து நிரப்புறதுக்கு தான் இந்து மதத்தை சார்ந்தவர்களிடமிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,700 ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் இந்த போஸ்ட்லேயே உங்களுக்கு 58,100 வரலும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து வேக்கன்சி வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி வைஸு. இதுவுமே வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க பொதுவாக, பட் இப்போ இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்டியூட் விடோவுக்கு ஒரு வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏடபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னு அந்த டெஸ்டியூட் விடோவுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்களா, இதில் 2 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி ஜென்ரலில் பாருங்க, எஸ்சி ஜென்ரல் இதில் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். ஓகேவா, இது ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரியாரிட்டி கேட்டகரி எம்பிசியில் 1, அதுக்கப்புறம் பிசியில் 1 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து வேக்கன்சி பாருங்கள், பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிட்டிக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணாதீங்க. ஓகேவா, அதற்கான ப்ரீஃப் இதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ப்ரியாரிட்டியாக இருந்தால் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்னென்ன ப்ரியாரிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது கொரோனா தொற்றினால் இல்லை இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் அல்லது மகள் ப்ரியாரிட்டி கிடைக்கும். இல்லை முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ப்ரியாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட்டும் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தால் 37, எஸ்சி அப்புறம் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 37 வரலும் சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அதாவது எம்பிசி வந்து 34, பிற்படுத்தப்பட்டவர் பிசி வந்து 34, அதுக்கப்புறம் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே வந்து ரொம்ப வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th வந்து மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சான்றொப்பம் மெட்ட அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
அதாவது அந்த ஜெராக்ஸ் அட்டாச்மென்ட் பண்ணுவீங்கல்ல, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்து. அதில வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அரசிதை பதிவு பெற்ற அலுவலர்களோ, இல்ல வந்து கல்வியாளர்களோ, இல்ல வந்து மக்கள் பிரதிநிதிகளோ, அவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் நன்னடத்தை சான்றிதழ் நகல். ஓகேவா? அதாவது கேரக்டர் அண்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் ஒண்ணு அட்டாச்மென்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து நீங்க இன்டர்வியூல சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் எம்ப்ளாய்மென்ட் இது பதிவு பண்ணியிருந்தா அதனோட சர்டிஃபிகேட். இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி 28/5/2025க்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, உத்தமர் காந்தி சிலை, நுங்கம்பாக்கம் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிட்டேன். இந்த மாரி ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரே ஒண்ணு தான் பண்ணணும். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லா அப்டேட்ஸுமே அதில தான் வந்து பண்ணுவேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.